பொடியாக நறுக்கிய வாழைப்பூ, பாசிப்பருப்பை நல்லா குக்கரில் வேக போட்டு வச்சுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, பெருங்காயத்தூள், உப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வாழைப்பூக்கு தேவையான பொடி, சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. வாழைப்பூவை நான் வடசட்டிலேயே மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஏன்னா குக்கரில் விசில் அடங்கினா தான் நமக்கு டக்குன்னு சமைக்கணும்ல, அதனால பாசிப்பருப்பு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து சமையலுக்கு உப்பு ஆட் பண்ணோம். நான் 3 தக்காளியும் பாசிப்பருப்பையும் நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள். ஏன்னா வாழைப்பூ பாசிப்பருப்பு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்துருச்சா, சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு. இப்போ தாளிக்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ கூட்டு பாசிப்பருப்பு கூட்டு தான். வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு நான் பருப்பை தனியாக வேக வச்சுட்டேன், வாழைப்பூ வேக வச்சுட்டேன். இப்போ நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வணக்கினதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றினா வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து போடுங்க. நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றுறோம். சுவையான டேஸ்ட்டான வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. ஏன்னா நம்ம காய் ஆல்ரெடி வந்துருச்சு, பருப்பு வந்துருச்சு. தேங்காய் போட்டோடனே ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிட்டா வேலை முடிஞ்சு. பாசிப்பருப்பு போட்டு வாழைப்பூ